Mana kita boleh nampak hijau, di mana kita punya anak-anak boleh duduk dengan aman dan makmur. Sebab itulah saudara-saudara dan saudari-saudari, kita merayu dan minta tolong pakatan, parti pakatan jadi parti pemerintah di dalam Malaysia. Di kawasan sini kita ada saudari Nurul Izzah. Kita mau kasih dia sokong penuh dan dia boleh bawa faedah untuk rakyat, untuk semua kaum, tanpa kira orang Melayu kah, orang Cina kah, atau orang India. Kita mau bersatu padu dan kasih sokong penuh. Sekarang saya mau sedikit cakap di dalam bahasa Tamil. அன்புக்குரிய பெரியோர்களே, உங்கள் அனைவரையும் நான் இங்கு காணும் பொழுது அருமை சகோதரர் சீடேக் அவர்கள் எவ்வாறு நமது மக்களிடையே எவ்வாறு அவர்களுடைய நிலையை அறிந்து உங்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி இருக்கின்றார் என்பதிலே எனக்கு பெரும் மகிழ்ச்சியை தருகின்றது. இந்த நாட்டிலே நாம் ஒரு மறுமலர்ச்சியை, ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். இந்த மாற்றத்தை கொண்டு வந்தால்தான் இந்த நாட்டிலே வாழ்கின்ற எல்லா மக்களும் எல்லா துறைகளிலும் முன்னேற்றம் காண முடியும் என்பதை நான் சூடுரைக்க விரும்புகின்றேன். அம்னோ மலாய்க்காரர்களுக்கு மட்டும்தான், அவர்களுடைய நிலையை உயர்த்துவதற்காக மட்டும்தான் அது துவக்கப்பட்டதை தவிர மற்ற இனத்தவரின் மேல் எந்த ஒரு அக்கறையும் அது கொள்ளவில்லை. கடந்த 55 ஆண்டுகள் காலமாக அம்னோ இந்த நாட்டை ஆட்சி செலுத்துவதன் விளைவாக எல்லா துறைகளிலுமே நாம் இஸ்லாமிய சமயத்தை சார்ந்திருந்த போதிலும் நம்முடைய கோட்பாடுகளை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. நம்மை வேறு விதமாகத்தான் பார்க்கிறார்களே தவிர மற்ற அவர்களை வேறு விதமாகத்தான் பார்க்கின்றார்கள். 2 கண்களுக்கு, ஒரு கண்ணுக்கு பாலும் மற்றொரு கண்ணுக்கு சுண்ணாம்பை கொடுக்கின்ற வாரிசா நேஷனலிலே அம்னோ திகழ்கிறது. எனவே 55 ஆண்டுகள் காலமாக யாவற்றையும் நாம் இழந்தோம். நம்மளுடைய உரிமைகளை நாம் இழந்தோம். எல்லா துறைகளிலுமே, கல்வித்துறையிலே, வேலை வாய்ப்பு துறைகளிலே, வீடமைப்பு துறைகளிலே யாவற்றையும் நாம் இழந்தோம். இந்த நாட்டிலே நம்மளுடைய பொருளாதாரம் மிகவும் குறைவாக இருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். எனவே இந்த நாட்டிலே நாமும் எல்லா சம உரிமைகளை பெற்று, எல்லா சமய உரிமைகளையும் பெற்று நாம் வாழ வேண்டும். இஸ்லாமிய சமயம் ஒரு சிறந்த சமயம். அந்த சமயத்திலே எல்லாரையும் நாம் சகோதரத்துவத்தின் மூலமாக அணைப்பதோடு மட்டுமல்லாமல் அன்பு செலுத்தக்கூடிய ஒரு நிலையை நாம் கடைபிடிக்க வேண்டும். ஆனால் அம்னோ இஸ்லாமிய சமயத்திற்கு மாறாக, இஸ்லாமிய சமயத்திற்கு ஒரு பின்னோக்க பாதையைத்தான் அது கொண்டு வருகின்றது. அம்னோ இஸ்லாமிய சமயத்திற்கு தூணாக இருக்கிறது என்று கூறுகிறது. ஆனால் அது பல வகையிலே இஸ்லாமிய சமயத்திற்கு எதிர்ப்பாக செயல்படுகிறது என்று நான் உங்களிடத்தில் கூற விரும்புகின்றேன். இஸ்லாமிய சமயம் ஒருவரை ஒருவர் மதித்து, ஒருவரை ஒருவர் அன்புடன், சகோதரத்துவத்துடன் பழக வேண்டும், சகோதரத்துவத்தை பேணி காக்க வேண்டும் என்று. ஆனால் இஸ்லாமிய சமயத்தை சார்ந்த அம்னோ இந்த நாட்டிலே பெரிய கொள்ளை லாபத்தை அடிக்கின்றது. எதை பார்த்தாலும், எதை நாம் எடுத்துக்கொண்டாலும், எதை நோக்கினாலும் அது ரஸ்வா என்று சொல்வார்கள். அப்படி போன்றவற்றிலே அது முதன்மையாக இருக்கின்றது. பல தீய காரியங்களிலே அது ஈடுபடுகின்றது. இஸ்லாமிய சமயம் எல்லாருக்கும் சமம் என்ற ஒரு நிலையை பிரகடனம் செய்கின்றது. ஆனால் அம்னோ கடைபிடிக்கின்றது ஒருவருக்கு ஒரு விதமாகவும் பிறருக்கு ஒரு விதமாகவும் மாறுபாடான கருத்துகளையும் கார்பாடான செயல் திட்டங்களையும் கொண்டு வருவதன் விளைவாக ஏற்றத்தாழ்வுகள் அதிகமானதை நாம் காண்கின்றோம். இந்த நாட்டிலே
ஒருவர் ஏறக்குறைய 5 லட்சம் வெள்ளிக்கு மேல் ஒரு மாதம் ஊதியம் பெறுகின்றார். ஷபாஸ் நிறுவனத்தினுடைய அதிகாரி, அதனுடைய சேர்மன் ஒரு மாதத்திற்கு 5 லட்சம் வெள்ளிக்கு மேல் ஊதியம் பெறுகின்றார். ஆனால் உங்களுக்கு எவ்வளவு ஊதியம் கிடைக்கின்றது? சரிசா என்ற ஒரு பெண்மணி ஒரு அமைச்சராக இருந்தார். அவருடைய குடும்பத்திற்கு $250 மில்லியன் அவர்களுக்கு கொடுத்து மாடுகள் வளர்ப்பதற்கு. அவர்கள் மாடுகளை வளர்க்கவில்லை, கொண்டை மீனத்தை வாங்கினார்கள். இதன் விளைவாக உங்களுடைய வரிப்பணம், உங்களுடைய பணம், உங்களுடைய பிள்ளைகளுடைய பணம் அனைத்துமே இந்த நாட்டு அரசாங்கம், அம்னோ அரசாங்கம் சீரழிக்கின்றது என்று நான் சொல்ல விரும்புகின்றேன். ஊழலுக்கும் லஞ்சத்திற்கும் பேர் போன இதுதான் அம்னோ. அம்னோ இந்த நாட்டிற்கு 55 ஆண்டுகள் காலமாக ஆட்சி செய்வதன் விளைவாக எல்லா துறைகளிலுமே நாம் பின்தங்கி இருக்கின்றோம். எனவே இதற்கு ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டும். ஒரு மாற்றத்தின் விளைவாக இஸ்லாமிய சமயத்தினுடைய கோட்பாட்டின் சகோதரத்துவத்தின் அடிப்படையிலே ஒரு மாற்றத்தை நாம் காண்போமே. ஆனால் இன்றல்ல நாளை அல்ல, ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பை, ஒரு பெரிய ஒரு நன்மையை இந்த நாட்டு மக்கள் காண முடியும் என்பதிலே நான் சூடுரைக்க விரும்புகின்றேன். இந்த நாட்டிலே உங்களுடைய பிள்ளைகள் பூர்வீக குடிமக்களுடைய அந்தஸ்தை நீங்கள் பெறவில்லை. அவர்கள் சும்மா ஒரு நீல கார்டை கொடுத்தாலும் அதற்கு பரிகாரமாக வேறு விதமான காரியங்களிலே அவர்கள் வழிநடத்தி செல்கின்றார்கள். எனவே இவைகள் எல்லாத்தையும் நாம் நீக்கி இந்த இவர்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து நாம் இந்த வருகிற பொது தேர்தலிலே உங்களை போன்ற நல்லவர்களுடைய ஆதரவின் விளைவாக ஒரு மறுமலர்ச்சியை கொண்டு வர வேண்டும் என்று நான் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். எனவே மறந்து விடாதீர்கள், நீங்க எங்க இருந்தாலும் சரி, எதிர்வரும் பொது தேர்தலிலே ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டும். அது மட்டுமல்ல, எதிர்கட்சியினர், அம்னோவினர் வருவார்கள், வீடு வீடாக வருவார்கள், உங்களுக்கு மானியத்தை வழங்குவார்கள். தயவு செய்து அந்த மானியத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் அந்த மானியம் உங்களுடைய மானியம், உங்களுடைய வரிப்பணம். மேலும் பல தீய காரியங்களிலே அவர்கள் ஈடுபடுவதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு இந்த பொது தேர்தலிலே மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். இந்த காலகட்டத்திலே மலாய்க்காரர்கள், அம்னோவை சார்ந்தவர்கள் அதை தொடர்ந்து இந்த நாட்டிலே ஆட்சி செலுத்த வேண்டும் என்ற எண்ணமுடையவர்களாக இருக்கின்றார்கள். இந்த நாட்டிலே பார்ட்டி பாஸ், இஸ்லாமிய கட்சி, டிஏபி, பார்ட்டி கடிலான் மூன்றும் இணைந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று இணைந்துள்ளது. பக்கத்தா என்ற அடிப்படையிலே இதற்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டும். அம்னோவினுடைய கோட்பாட்டிற்கு நீங்கள் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மறுமலர்ச்சியை நீங்கள் ஏற்படுத்துவதற்கு, இந்த நாட்டிலே உங்களுடைய பிள்ளைகள் எல்லா வகையிலுமே சமத்துவமாக வாழ்வதற்கு நீங்கள் முனைய வேண்டும். அதற்கு ஆதரவு தர வேண்டும் என்று நான் உங்களை அன்புடன் நான் கேட்டுக்கொள்கின்றேன். இப்பொழுது இங்கு வருகை தந்திருக்கின்ற நமது அன்பு சகோதரர் பக்தவசலம் ஒரு சில வார்த்தைகளை பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றேன். Itulah tadi serba sedikit daripada Cik Samuel Rush yang menjelaskan tentang situasi politik di masa kini. Saya pun tak berapa faham dia cakap Tamil, yang Melayu dengan English tu saya fahamlah sikit. Sementara itu juga untuk meneruskan acara, sementara YB nak sampai ni, so kita jemput saudara Pata, iaitu dia naib ketua cabang Lembah Pantai. Dia juga tinggal di kawasan Seri Sentosa di Avenue Court untuk memberi sedikit ucapan aluan-aluan. Silakan tuan. Salam pagi dan selamat sejahtera diucapkan kepada para hadirin, terutama sekali pemimpin-pemimpin dari Lembah Pantai. தோழர்களே, சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, இன்று இங்கு நாம் எல்லோரும் குழுமியிருக்கின்றோம்.
இங்கே ஏன் குழுமி இருக்கின்றோம் என்றால், இங்கே சில கட்சியின் சார்பிலே சில உதவிகளை வழங்கி கொண்டிருக்கின்றோம். இது லம்பா பந்தாய் மட்டுமல்ல, நாடு தழுவிய அளவில் எங்கும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த நாடு சுதந்திரம் அடைஞ்சு 55 வருடங்கள் ஆகின்றன. இந்த 55 வருடங்களில் நாடு ரொம்ப செல்வம் செழிப்பமாக இருக்கின்றது. நம்ம பத்திரிகையில் பார்க்கின்றோம், கோடிக்கணக்கில் இந்த நாட்டிலே தலைவர்கள் கொள்ளை அடித்துக் கொண்டிருப்பதை ஒவ்வொரு நாளும் பத்திரிகையிலே பார்த்து கொண்டிருக்கின்றோம். இருப்பினும் இந்த நாட்டிலே ஏழைகள் நிறைய இருக்கின்றார்கள். நாடு தழுவிய அளவிலே இந்த மாதிரி பொருட்கள் அன்பளிப்பாக கொடுக்கக்கூடிய இடத்தில் நிறைய பேர் கூடுகிறார்கள். இது என்ன காட்டுகிறது என்றால், ஏழை எளிய மக்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். அதே நேரத்தில் பார்க்க போனால் இந்த பாரிசான் நேஷனல் தலைவர்கள் கோடிக்கணக்கில் கொள்ளை அடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு என்ன காரணம் என்றால், நம் ஜனநாயகத்தை அவர்கள் பயன்படுத்தி ஏழைகளை அடிமையாக்கி, மக்களை அடிமையாக்கி அவர்களிடத்திலே கையேந்தக்கூடிய நிலையை உருவாக்கியுள்ளனர். Saudara-saudara dan saudari-saudari sekalian, negara sudah bermerdeka lebih daripada 50 tahun. Berbagai rancangan telah diamalkan di dalam negara ini, tapi kemiskinan masih lagi tak dihapus. Ada ribu rakyat yang masih dalam keadaan kemiskinan. Kenapa begitu? Negara adalah negara yang sangat kaya. Kekayaan melimpah dalam negara ini. Beratus ribu ringgit, juta ringgit dicuri oleh pemimpin kita. Hari-hari kita dalam surat khabar kita boleh baca berjuta ringgit dihapuskan oleh pemimpin Barisan Nasional. Tapi kemiskinan masih lagi berleluasa. Ini kerana penyelewengan, rasuah dan kecurian yang dilakukan oleh pemimpin Barisan Nasional. Negara kita sangat kaya. Hari-hari kita ada hujan. Apa saja kita tanam, kita dapat hasil. Tanah kita kaya. Ekspor kita banyak. Petrol yang kita ekspor itu membawa kekayaan yang berlumayan. Dan kita tidak ada mata pelaka atau apa-apa kesusahan lain semula jadi di negara ini, macam puting angin, puting beliung, banjir dan gempa bumi, gunung berapi, tak ada dalam negara ini. Okey, negara kita sangat kaya raya, tapi kemiskinan masih berada dalam negara ini. Kenapa? Selepas pemerintahan Barisan Nasional 54 tahun, masih lagi kita kena bagi pertolongan kepada rakyat. Apa pasal kita ada banyak orang miskin, sama ada itu orang Melayu, Cina atau India. Ini pasal penyelewengan pemimpin Barisan Nasional, salah guna kuasa, dan mereka ada banyak pemimpin Barisan Nasional yang curi habis, diketuai oleh pemimpin-pemimpin yang tamak aloba. Mereka tidak senang dengan 1 juta atau 2 juta, berbilion-bilion mereka nak hapuskan. Tolargale, periorgale, timergale, இந்த நாட்டிலே அரசாங்கத்தை முழுமையாக மாற்றி மக்களுக்கு பொருளாதாரம் என்ற அடிப்படையிலே மராயத்கன் எக்கானமி என்ற ஒரு கொள்கையிலே இந்த பக்கத்தான் ராயத்தின் கீழ் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கீழ் அந்த திட்டங்களை நாம் நிறைவேற்றி வருகிறோம். சிலங்கூர் மாநிலத்தை பொறுத்தவரைக்கும் மராயத்கன் எக்கானமி என்ற ஒரு கொள்கையில், மக்களுக்காக பொருளாதாரம் என்ற கொள்கையில் மக்களை அனுசரித்து மக்களுக்காக அரசாங்கம் செயல்படுகிறது. எங்கெங்கு ஏழ்மை இருக்கின்றதோ, எங்கெங்கு மக்களுக்கு உதவி தேவைப்படுகின்றதோ, அந்த அரசாங்கம் தேடி பிடித்து அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து வருகிறது. வீட்டில் வயதானவர்கள் இறந்து விட்டால் 2500 வெள்ளி வீடை தேடி வருகின்றது. பிள்ளை பிறந்து விட்டால்
அதற்காக பெயரிலே ஒரு அக்கவுண்டும் திறந்து கொடுக்கின்றார்கள். இன்னும் பல உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். Sekarang kini kita mengalu-alukan kedatangan YB kita, YB Nurliza Anwar, MP Lembah Pantai. Hai, okay, kakak, let's proceed ahead. Rush to wedding. சகோதர சகோதரிகளே, இந்த நாட்டிலே ஏழ்மையை ஒழிக்க வேண்டும். ஏழ்மையை அகற்றி எல்லோரும் சந்தோஷமாக இருப்பதற்கு தேசிய ரீதியிலே தேசிய பொருளாதார கொள்கை என்று ஏழைகளுக்கு உதவக்கூடிய கொள்கை ஒன்று டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் முன்னறிவித்துள்ளார். அதன்படி இந்த நாட்டிலே பொருளாதார கொள்கை எல்லாம் அமலாக்கப்படும். இந்த தேர்தலிலே உங்களுக்கு பாரிசான் நேஷனல் பல உதவிகளை தருவார்கள், உணவு பொட்டலங்களை தருவார்கள், வாங்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாக்குகளை விலை கூறி விடாதீர்கள். 50 வெள்ளி என்று 100 வெள்ளி என்று கொடுப்பார்கள். அதை வாங்கி கொண்டு எல்லாம் உங்களுடைய பணம் தான், அவர்கள் திருடிய பணம். அந்த பணத்தை வாங்கி கொண்டு நீங்கள் உங்கள் வாக்குகளை டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலே எங்கும் பக்கத்தான் ராயட் கட்சிக்கு இங்கே போட்டியிடும் அவருடைய மகள் YB நூர்லிசா அவர்களுக்கு உங்களுடைய வாக்குகளை கொடுக்க வேண்டும். அடுத்த 5 வருடத்தில் பல திட்டங்களை பக்கத்தான் ராயட் வைத்திருக்கின்றது. டத்தோ ஸ்ரீ அன்வார் அறிவித்து விட்டார். அதற்கேற்ப மக்களுக்காக பொருளாதாரம் மரையக்கன் இக்கோனமி என்ற மக்களுக்காக பொருளாதாரத்தை உண்டாக்கி அமல்படுத்தி ஏழைகளுக்கு நிச்சயமாக உதவிகள் நிறைய செய்ய வேண்டும் என்று இருக்கின்றார்கள். இப்பொழுது எனக்கான அரசாங்கம் இல்லை, இது பணக்காரருக்காண்டி உள்ள அரசாங்கம் என்பதை கூறிக்கொண்டு கல்வி பண்டிகைக்கான் பரிசுமா என்ற அடிப்படையிலே பாலர் பள்ளியிலிருந்து யூனிவர்சிட்டி வரைக்கும் ஃப்ரீ எஜுகேஷன் இனமாக கல்வியை கொடுக்க முன்மொழிந்திருக்கின்றது இந்த கட்சி. அதெல்லாம் அமல்படுத்துவார்கள். இதெல்லாம் நீங்கள் கருத்தில் கொண்டு ஆட்சியை மாற்ற வேண்டும். இப்போது உள்ளது கொள்ளக்கார ஆட்சி. கோடியாக அடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது ஒவ்வொரு நாளும் நீங்க பத்திரிகையை திறந்தால் பார்க்க முடியும். அவர்கள் 1 லட்சம் 2 லட்சம் அல்ல, கோடியாக மகன் மகன் 2 பேரும் கோடீஸ்வரர்கள், கோடிக்கணக்கான வெள்ளியை வைத்திருக்கின்றார்கள். சாமி வருவோம் கோடிக்கணக்கான வெள்ளியை வச்சிருக்கின்றார்கள். நீதியம் சக்கின்ற மாசிசா தலைவரும் கோடிக்கணக்கில் அவர்கள் அடிக்கும் போது 1 கோடி அல்ல, 2 கோடி அல்ல, பல கோடிகள் அடித்து வைத்திருக்கும் போது ஏழைகளுக்கு எப்படி அவர்கள் நியாயத்தை வழங்க முடியும், ஏழ்மையை ஒழிக்க முடியும் என்பதை உங்களிடத்திலே சொல்லிக்கொண்டு இந்த ஆட்சியை மாற்ற வேண்டும். அதுதான் உங்களுடைய தலையாய கடமையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக YB நூர்லிசா அவர்கள் பேசுவார்கள். உரையை கேட்கும்படி உங்களிடத்திலே அன்போடு கேட்கிறேன். Terima kasih Encik Patah, naib ketua cabang Lembah Pantai dengan panjang lebar dia sementara menunggu YB tadi. So saya tak membuang masa. Saya terus persilakan YB untuk memberi sedikit kata-kata haluan. Silakan YB. Bismillahirrahmanirrahim. Saudara Amin, Saudara Patah, hadirin hadirat ibu-ibu, ayah yang telah menunggu. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Salam sejahtera. Kita juga ada Susah Muraj, Kak Zura, Abang Amin dan juga Abang Azman yang telah banyak memberi tenaga sukarelawan, dan juga Kak Siti. Jangan lupa beri nama. Tapi saya pertama sekali saya mohon maaf kerana hari ini memang terlalu banyak program, tapi kita tak mahu cakap panjang. Yang saya ingin tekankan ya, pertama, ibu-ibu ayah-ayah, kita telah cuba mendapatkan sebanyak mungkin bantuan untuk memberikan sumbangan. Nak ikutkan, nak minta kerajaan pusat, dia tak bagi 1 sen. Kerajaan pusat pergi kepada DN.
setiap bantuan ya untuk ahli parlimen. Kalau di Kuala Lumpur itu duit gaji saya. Jadi saya nak kata kita bukan cakap dapat projek besar kemudian dapatlah bagi sikit kat rakyat. Tidak. Tak ada projek pun, yang penting bila cakap tentang keperluan yang hari itu kita buat untuk Pasir Tanglong, kadang-kadang kita bagi untuk program Deepavali. Jadi ada beberapa sukarelawan yang bagi tahu ada masyarakat-masyarakat yang memerlukan. Jadi ini keutamaan kita. Saya mau cakap sebelum kita bertanding dulu pun diingatkan mana-mana pemimpin kalau mengikut Islam itu bila diberikan peluang untuk memimpin, apa dia? Tanggungjawab nak pastikan mereka yang paling berpendapatan rendah itu mendapat bantuan, diangkat daripada kemiskinan. Jadi saya mohon maaf jika tidaklah banyak, tidaklah besar jumlahnya, tapi apa yang kita boleh bagi, kita insya-Allah berikan. Maklum pada kami siapa yang memerlukan bantuan, moga-moga apa pun sedikit sebanyak Allah saja dapat beri rezeki, dan rezeki sedikit itulah kita cuba kongsi-kongsikan. Yang penting adalah apa pun bagian makcik-makcik dengan pakcik-pakcik yang ada, saya minta sangat-sangat anak-anak tolonglah pastikan pergi sekolah, pastikan anak-anak teruskan pendidikan, dan selainnya ya insya-Allah dapat membina masa depan yang lebih baik buat mereka. Dan khusus untuk warga Selangor dengan IC 10-nya, maklum pada kami menang di peringkat Selangor. Jadi peringkat Selangor itu dapat kita turunkan beberapa bentuk bantuan ya, khusus pada mereka yang umur 60 tahun ke atas. Baik, saya tak cakap banyak lagi. Saya pun minta maaf kerana terpaksa menunggu. Dewan pun tak dapat, minta permit Dewan tak dapat. Jadi terpaksa kita buat di perkarangan luar pejabat, dan diharap segala yang kita usahakan ini mendapat keberkatan daripada Allah Subhanahu Wa Taala. Sekian, wassalamualaikum warahmatullahi wabarakatuh. Salam sejahtera. Terima kasih YB. Serba sedikit daripada YB. Tuan-tuan dan puan-puan, harus diingatkan ya tuan-tuan bahawa di lembah pantai, kawasan lembah pantai, kebanyakan kebanyakan rumah-rumah bangsa kita dah dicat itu oleh DBKL atas daya usaha siapa? Atas daya usaha. Kalau kita tak menang, dia tak akan cat sampai bila-bila. Oleh kerana kita menang, dia cat untuk apa tuan-tuan. Dan sekarang terus saya bukan untuk pemberian kepada tuan-tuan yang telah mendapat kupon. So jangan berbor-bor Kalau boleh kita YB sendiri terus hantar ke meja tuan-tuan, ke kerusi tuan-tuan. Yang dah ada kupon, sila serahkan kepada YB dan kita akan bagi sumbangan yang tidak seperti ini. Terima kasih. Apa, bagi yang sebelah sana dulu sebelah kanan dulu kalau boleh. Yang sebelah sini kita duduk dulu, berehat dulu kejap. Sambil-sambil tu kita apa dulu. Lepas yang dapat tu kita keluar sebelah sini, sebelah kiri. Man, yang dapat tu sebelah kiri kan? Jadi tak kelang kabut. Kita kerjasama sana penuh, so yang dah dapat kita angsul ke sini. Balik masak. Balik masak. Sedap. Mana-mana yang tak kurang upaya, so kita akan hantar ke kerusi mereka. So, jangan susah-susahkan diri kita nak beratur. So YB akan hantar terus kepada tuan-tuan. Untuk maklumat tuan-tuan juga, di sini adalah pejabat kami pejabat PTR Lembah Pantai. Segala aduan, segala apa-apa untuk permasalahan di kawasan tuan-tuan, sila ajukan ke pejabat kami di tingkat atas. Kita buka setiap hari daripada pukul 9.30 pagi hingga pukul 2 petang.